இங்கே ஹீரோயின் பல வருஷமாக கல்யாணமாக ஒவ்வொரு மாப்பிள்ளையாக வந்துட்டு போகவும் அவங்க அப்பா இருங்க சொல்கிறேன் அப்படி சொல்லி இவ்வளோ வருஷம் ஆயிடுது. ஹீரோயின் போகிற இடம்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்துறதுனால இப்போ ஒரு வயசான மாப்பிள்ளை வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட எனக்கு கல்யாணம் ஆனால் போதும் அப்படி சொல்லி ஹீரோயின் ஓகே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச அவங்க அக்கா அவங்க அப்பா கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இவ்வளோ வருஷம் பார்த்துக்கலாம்னு சொன்னீங்களே, இப்போ எனத்தை பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அடுத்த நாள் பொண்ணு பார்க்க இன்னொரு பையன் வந்து வரான். பட் ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு பார்த்து சடைஞ்சு போனதுனால மேக்கப் கூட போடாம வந்து நின்னுறாங்க. ஹீரோக்கு பொண்ணை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருது. பட் அவங்க பொண்ணு வீட்டில் வசதி இல்லை அப்படிங்கிறனால வேணான்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறீங்களா அப்படி சொல்லி கேட்கும். என் பொண்ணுக்கு இன்னும் பலாயிரம் மாப்பிள்ளை வருவாங்க, நீங்க உங்க வீட்டில் சொல்லிருங்க அப்படி சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு லைஃப் வேணும் அப்படின்னா நீ தான் இனிமேல் அமைச்சுக்கணும் அப்படி சொல்லவும் ஹீரோயினும் தைரியமா அவனுக்கு கூப்பிடுறா. கூப்பிட்டதுமே 2 பேரும் சென்னையில மீட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்றாங்க. கடைசியில ஹீரோயின் சென்னைக்கு அவளுக்காக போயிருப்பா. பட் அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனோட அம்மா வந்தாங்க, பஸ் ஸ்டாப்புக்கே அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு உங்க அப்பா வளர்த்துன வளர்ப்பு இதுதானா அப்படி சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசிடுறாங்க.